தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இப்போ பயங்கர வைரலா போயிட்டு இருக்க ஒரு இஷ்யூ அப்படின்னா அது ரவி மோகன், ஆர்த்தி ரவி அண்ட் கெனிஷா பத்தின விஷயங்கள் தான். ரீசன்ட் பிரஸ் மீட்ல ரவி மோகன் அவர்கள் ரொம்பவே எமோஷ்னலா பேசியிருக்காரு. நான் 14 இயர்ஸா சைலண்டா இருந்தேன். என்ன ஒரு அடிமை மாதிரி நடத்துனீங்க. அன்னெசரி ஹியூமிலேஷன்லாம் ஃபேஸ் பண்ண அப்படின்னு அவர் பெயினை ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்பீச்சில் ஒரு பிக்கஸ்ட் எமோஷ்னல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, என் பசங்க மேலே எனக்கு இருக்க லவ் தயவு செஞ்சு கொஸ்டின் பண்ணாதீங்கன்னு கண்ணீரோட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸ் முடிகிற வரைக்கும் ஆக்டிங்லேருந்து நான் பிரேக் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துருந்தாரு. இன்னொரு சைடில் கெனிஷா ஃப்ரான்சிஸ் கூட ரொம்ப எமோஷ்னலாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதில் ரொம்ப தெளிவாக ஐ ஹாவ் லெஃப்ட் சென்னை, ஐ கிவ் அப்னு சோஷியல் மீடியா விட்டு போகிறதா இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர பேச்சு பொருளாக மாறி இருக்கு. ஆனால் இஷ்யூ இங்கே முடியலைங்க. இதுக்கு ஸ்ட்ராங்காக ரியாக்ஷன் கொடுத்தது ஆர்த்தி ரவி அவங்களோட அம்மா ப்ரொடியூசர் சுஜாதா விஜயகுமார். மீடியா கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன வேர்ட்ஸ் தான் இப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. யார் இங்கே பிளாக்மெயில் பண்ணாங்க, யாரோட கையை கட் பண்ணி மேரேஜ் பண்ணாங்க, அதெல்லாம் ஓல்டு விகடன் இன்டர்வியூவில் இருக்குன்னு ரவி மோகன் கிளைம்க்கு டைரக்டாக கவுண்டர் கொடுத்துருக்காங்க. ரவி மோகன் சொன்ன மாதிரி மந்த்லி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கொடுக்கல அப்படிங்கிறதையும் டினே பண்ணாங்க. ஈவன் கொடுத்துருந்தாலும் அது ஒரு சன்னினலாவோட டியூட்டி தான் அப்படிங்கிறத ஷார்ப்பாக சொல்லியிருந்தாங்க. அதுவும் அவங்க ரொம்ப எமோஷ்னலாக பேசின ஒரு மேட்டர் என்னன்னா, என்னோட பேரன் 10th எக்ஸாம் எழுதியிருக்கான், இந்த இஷ்யூனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக அவன் இருக்கான், பார்க்கக்கூடாத விஷயத்தெல்லாம் இவ்வளோ சின்ன வயசில் பார்த்துட்டான்னு ஃபேமிலியோட மென்டல் ப்ரெஷரை பற்றி பேசியிருந்தாங்க. மீன்வைல் ஆர்த்தி ரவி கூட இன்டைரக்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பேஜில் நெவர் வேக் அ ஸ்லீப்பிங் லைன்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை ரவி மோகனுக்கு தான் இன்டைரக்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் 2 சைட் சப்போர்ட்டர்ஸும் ஹெவியாக ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சைட் ரவி மோகன் எமோஷனல் ட்ரூத் பேசியிருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட்டும், இன்னொரு சைடு ஆர்த்தியோட ஃபேமிலிக்கு சிம்பத்தி அண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் ரியல் ட்ரூத் என்ன அப்படிங்கிறது கோர்ட்டில் அஃபீஷியலாக தெரியும் போது தான் தெரியும் அப்படின்னு பலரும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன கிளியராக தெரியுது அப்படின்னா, என்னதான் செலிப்ரிட்டியாக இருந்தாலும் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் எல்லாருமே கோ த்ரூ பண்ணுற விஷயங்களை அவங்களும் கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. இந்த ஒரு கான்ட்ரவர்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி தகவலுக்கு சினிஸ்டாட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Cinema, 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 cinema.